Venkaji, let's talk about your long association. தமிழ்நாட்டோடு ஆழமான உறவுடையவர் நீங்க. தமிழ்நாட்டு தலைவர்கள் பலரோடு நெருங்கிய நட்பு உங்களுக்கு இருந்திருக்கு. குறிப்பா மிஸ் ஜெயலலிதா. Namely, Miss Jayalalitha, she shared a very personal bond and chemistry with you, didn't she? I had a personal admiration for her, for the knowledge, for the smartness. அவர் மீது பிரமிப்பும் தனி பாசமும் எனக்கு இருக்கு. அவருடைய அறிவு, புத்தி கூர்மை இவற்றையெல்லாம் நான் பார்த்து ரொம்ப பிரமிச்சிருக்கேன். அவருக்கும் என் மீது தனி பாசம். நான் மத்தியில் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்தப்ப பேரிடர் பாதித்த தமிழ்நாட்டுக்கு நிறைய வீடுகளை ஒதுக்கினேன். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை தமிழக அமைச்சரவை கூட்டத்தை கூட்டியிருந்தார். என்னையும் அழைச்சாரு. அந்த கூட்டத்தில் டெல்லியில் இருக்கிற நம்மால் இவர் எனது சகோதரர்னு சொன்னார். She said, he is our man in Delhi government. He is our brother. She used the word. He is our brother. இவரை நம்ம எப்பவும் மதிக்கணும்னு அமைச்சர்கள்கிட்ட சொன்னாங்க. And then when I used to meet her, she used to speak to me. அவங்க என்கிட்ட தெலுங்குல தான் பேசுவாங்க. அவங்க சின்ன வயசுல நெல்லூர்ல இருந்திருக்காங்க. அவர் அம்மா வழி தாத்தா நெல்லூர்காரர். ஆமா, ரங்கசாமி ஐயங்க. நெல்லூர்ல ரங்கநாத சாமி கோயில் இருக்கு. அது பக்கத்துல வசிச்ச ஐயங்கார் ரங்கநாயக்குள்ளப்பேட்டுங்கிற இடம். Nagalpet. So she spent some. அந்த குழந்தை பருவ காலத்தை எல்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க. என்னோட திறமைகளையும் வியந்து பாராட்டுவாங்க. அவர் மீது எனக்கு தனிப்பட்ட பாசம் இருக்குன்னு சொல்லலாம். So that way I had a special admiration for her son. துரதிருஷ்டவசமா கடவுள் அவங்கள சீக்கிரமா கூப்பிட்டுக்கிட்டாரு. During her demise, you had to come and perform. அவருடைய இறுதி நேரத்தில் அவர் இறந்தப்போ இங்கே பெரிய சவால்கள் உருவாச்சு. அப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து சில முக்கியமான பணிகளை மேற்பார்வையிட்டீங்க இல்லையா? And you had to take very important responsibilities during those times. I don't want to go into details. இது அவங்களோட உட்கட்சி விவகாரம். ஆனா ஒண்ணு, அவங்க நிலைமைய அப்படி கையாண்டிருக்க கூடாது, வேற மாதிரி கையாண்டிருக்கணும். In a different manner. By the party? குறிப்பா அவங்களோட உடல்நிலையை உதாசீனப்படுத்தி விட்டதா சொல்லல. செல்வி ஜெயலலிதா பற்றி, அவரது உணவு உள்ளிட்ட பழக்க வழக்கங்கள் பற்றி நன்கு தெரிஞ்சிருந்தும் இன்னும் ஜாக்கிரதையா பார்த்துருக்கணும். நட்பா பழகி இருந்தாலும் உணவு முறை உள்ளிட்ட சில விஷயங்கள்ல கண்டிப்பாக உறுதி காட்டியிருக்கணும். இது ஒரு பக்கம். மருத்துவமனையில் அவங்களுக்கு வல்லுநர்களால உயர்தர சிகிச்சை தான் வழங்கப்பட்டிருக்கு. இப்ப யோசிச்சு பார்த்தா நாம இன்னும் உள்ள போய் சில விஷயங்களை செஞ்சிருக்க முடியுமோன்னு நினைக்க தோணுது. You didn't attempt that respecting privacy. I don't want to cause a embarrassing situation. I said, okay, I have confidence. அவரை இன்னும் சரியா கையாண்டு காப்பாத்திருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? Saved with. கடவுள் தான் அவரை காப்பாத்திருக்க முடியும். ஆனா இன்னும் சிறப்பா கையாண்டிருக்க முடியும். ஆனா அப்பல்லோட மருத்துவர் ரெட்டி மீது எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. என்ன சிகிச்சைகள் செய்ய முடியுமோ அனைத்தையும் செஞ்சிருக்கோன்னு சொன்னாரு. அவர் தலைவிதி, கடவுள் முடிவு வேற மாதிரி அமைஞ்சிருச்சு. That is true. I feel sorry. You don't. அவருடைய மரணத்துல உங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. Cause of her death and all that. I don't. Even நீங்க மருத்துவமனையில உள்ள போய் பார்த்த சமயம் அது, அவர் இறந்த நேரத்துல கூட சந்தேகங்கள் எழுப்பப்பட்டது. அது 4ஆம் தேதியா 5ஆம் தேதியா அப்படின்னு. next day. To me, the information given was what has happened exactly and then how it has been dealt with. So I did not entertain any doubts about the authenticity of the treatment prescription made by the doctors and all. On the political arena, அவர் மறைவுக்கு பிறகு அரசியல்லையும் பல குழப்பங்கள் அடுத்தடுத்து ஏற்பட்டது. அந்த மறைவின் போது எல்லா ஏற்பாடுகளும் சரியா நடந்திருக்கா அப்படின்னு மேற்பார்வையிடறதுக்கு பிரதமர் உங்களை அனுப்பி வச்சிருந்தாரோ? everything is okay and Yes, because I was in touch with her and ஆமா, அவருடனான எனது நட்பு பிரதமர் மோடிக்கும் நல்லா தெரியும். அதனால தான் நீங்க போங்கன்னு என்கிட்ட சொன்னாரு. ஜெயலலிதா பூத உடல் பக்கத்திலேயே நீண்ட நேரம் நான் அமர்ந்திருந்ததை பலரும் ஆச்சரியமா பார்த்தாங்க. மறைந்த தலைவரின் கண்ணியத்திற்காக எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு நான் நினைச்சேன். அதனால நான் தலையிட்டு இதெல்லாம் செய்யுங்கன்னு கேட்டுக்கிட்டேன். எல்லாரும் ஒத்துழைச்சாங்க. what I suggested. அவங்க எல்லாருக்கும் செல்வி ஜெயலலிதாவுக்கும் எனக்குமான உறவு பத்தி நல்லாவே தெரியும். அதை நேர்ல பார்த்தவங்க. அடுத்து தொடர்ச்சியா அரசியல்ல நிறைய குழப்பங்கள், ஓபிஎஸ் பதவியேற்பு, ராஜினாமா, தொடர்ந்து குழப்பங்கள். திரும்பி பார்த்தா இதெல்லாம் வேற மாதிரி கையாண்டிருக்க வேண்டியவை அப்படின்னு நினைக்க தோணுதா? கண்டிப்பா. ஆனா இப்ப சொல்றது ரொம்ப ஈஸி. But it's the internal affair what of could the have been the right course வேற எப்படி கையாண்டிருக்க முடியும்? that everybody in the party in the establishment respect? It is an internal matter. இது இன்னொரு கட்சியோட உள் விவகாரம். இது அரசு பற்றியதாக இருந்தாலோ எங்கள் கட்சியை பற்றியதா இருந்தாலோ நான் தலையிட்டு ஏதாவது செஞ்சிருப்பேன். If I can read, I would have done something. உங்க கட்சியா இருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? Party, what would have done? Let us not go for any speculation. யூகங்களுக்கு நம்ம இடம் தர வேண்டாமே.
என்கிட்ட இருந்து ஏதாவது கிடைக்குமான்னு நீங்கள் முயற்சிக்கிறீங்க. ஆனால் நான் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டிருக்கிறேன். ஏன்னா ஒரு கட்சி இன்னொரு கட்சி விஷயங்களில் தலையிடக்கூடாதுங்கிற கொள்கை உடையவன் நான். Not interfere in the internal affairs of the other party. They are all இபிஎஸ், ஓபிஎஸ், ஜெயக்குமார் இவங்க எல்லாரும் என்னோட நலம் விரும்பிகள். அவங்க எல்லாம் எனக்கு நண்பர்கள். இன்னைக்கும் என்னோட நட்பாக தான் இருக்காங்க. நான் திமுகவுடன் நல்ல நட்போடு தான் இருக்கேன். with them. At the same time also friendly with DMK. I know. Mr. திரு கருணாநிதி உங்களுக்கு நல்ல நண்பர் இல்லையா? Though I was critical of the approach because Policies, yes. அவரது கடவுள் மறுப்பு கொள்கைகள் மீது எனக்கு விமர்சனங்கள் இருந்தாலும் என் மீது நிறைய மரியாதை வச்சிருந்தாரு. என்னை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நான் மிகவும் புத்திசாலின்னு பாராட்டுவார். ஒரு நாள் நான் சென்னை வந்து கமலாலயம் போயிருந்தேன். ராமர் சேது விவகாரம் உச்சத்தில் இருந்த நேரம் அது. went to Kamalayam. Every time I come to Chennai, I meet the media people of CNI informally also. Then media asked me, sir, Kalinger is saying that, asked who is Rama? கலைஞர் ராமர் யார், அவரது முகவரி என்னன்னு கேட்குறாரேன்னு பத்திரிகையாளர்கள் என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், ராமர் யாரா? கருணாநிதி ராமர் பெயர் தாங்கிய அவருடைய குருநாதர் ராமசாமி நாய்க்கர் அவர்களிடம் கேட்கணும். அவரது நண்பராக இருந்து அரசியல் எதிரியாக மாறின எம்ஜி ராமச்சந்திரனிடம் கேட்கணும். அண்டை மாநில நண்பர்கள் ஆந்திராவின் என்டி ராமராவ், கர்நாடகத்தின் ராமகிருஷ்ண ஹெக்டே ஆகியோரிடம் கேட்டிருக்கணும். அவரது காங்கிரஸ் நண்பர் ப ராமச்சந்திரனிடம் கேட்டிருக்கணும். பண்ருட்டி ராமச்சந்திரனிடம், புதுச்சேரி முதல்வராக இருந்த ராமச்சந்திரன், டெல்லி நண்பர் ராம்விலாஸ் பாஸ்வான், இடதுசாரி நண்பர் சீதாராம் யெச்சூரி, Pandutti Ramachandran, and then his colleague in Pondicherry, D. Ramachandran, Chief Minister, and then his friends now in Delhi, Mr. Ram Vilas Paswan, and his leftist friend, Sitaram Yechuri, not only Rama, but also Sita. இவங்க எல்லாரும் பெயரிலேயே ராமரை வைத்திருப்பவர்கள். ராமரின் முகவரி தெரியாமல் இந்த பெயர்கள் வந்திருக்காதுன்னு சொன்னேன். திரு கருணாநிதி தனிப்பட்ட முறையில் நண்பர் ஒருத்தர்கிட்ட இதை பற்றி பேசும்போது வெங்கையா நாயுடு புத்திசாலின்னு பாராட்டி இருக்கிறாரு. He has got his own way of saying it. நீங்க தானே துணை குடியரசுத் தலைவரா சென்னையில் அவருடைய சிலையை திறந்து வச்சீங்க. See, As a vice president, of course. as Vice President, see it, Karunanidhi. முதலமைச்சரா கருணாநிதி மிக சிறந்த நிர்வாகி. கலைஞர் கருணாநிதி மிகச்சிறந்த எழுத்தாளர். தென்னிந்தியா தந்த சிறந்த அறிஞர்களில் ஒருவர் தான் கருணாநிதி. அவரது கொள்கைகளில் நாம் மாறுபடலாம். அவரது ஞானத்தை யாரும் கேள்வி கேட்க முடியாது. அவரது நிர்வாக திறமையை மறுக்க முடியாது. சினிமா, கலை, இலக்கியம் ஆகிய துறைகளில் அவரது பங்களிப்பு மகத்தானது. டிஆர் பாலு இந்த சிலை திறப்பு நிகழ்வுக்கு என்னை கூப்பிட்டப்ப நான் தயங்காம உடனே சம்மதிச்சிட்டேன். They asked me about this without hesitation. I said yes. பிரதமர் மோடியை சந்திச்சு இந்த விழாவுக்கு என்னை கூப்பிடுறாங்க, போலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னப்ப, நீங்க மூத்தவர், உங்களுக்கு தமிழகத்தோட ஆழமான உறவு இருக்குது, தாராளமா போங்கன்னு சொன்னாரு. Going, he said, no problem, go. You are senior and you have a special relation with that state. Go. So I went there. பிஜேபியில் கூட சிலருக்கு இது தேவையா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. பிறகு அவங்களும் நான் ஒரு துணை குடியரசுத் தலைவரா அனைவருடனும் நல்லுறவு பாராட்ட வேண்டிய தேவையை உணர்ந்துக்கிட்டாங்க. Of India, and I have a responsibility to be friendly with all, and then is an administrator, person with great experience and all. You're an elder statesman. Let me list some. சில பிரமுகர்களுடைய பெயர்களை பட்டியலிடுறேன். அவங்கள பத்தின உங்களுக்கு இருக்கக்கூடிய எண்ணம் இல்ல அவங்களுக்கான உங்களுடைய மெசேஜை சொல்லுங்க. Or recollection of thoughts. திரு ரஜினிகாந்த். அவர் என்னோட சிறந்த நண்பர், மாமனிதர். அவரை நான் எப்போதும் பார்த்து வியப்பதுண்டு. அவரது அரசியல் வருகை பற்றி விவாதம் இருந்த சமயம் அது. நான் குருமூர்த்தியை தொலைபேசியில கூப்பிட்டு ரஜினியை அரசியலுக்கு வர வேண்டான்னு அட்வைஸ் செய்ய சொன்னேன். என்னுடைய கருத்துக்களை நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். நீங்களே நேரடியாக ரஜினியிடம் பேசுங்கன்னு குருமூர்த்தியும் சொன்னார். நான் உடனே ரஜினிக்கு கூப்பிட்டேன். அரசியல் சூழலை விளக்கி நீங்க அரசியலுக்கு வர வேண்டான்னு சொன்னேன். ஏன் அப்படி சொன்னீங்க? Very pure. ரஜினி வெள்ளந்தியான தூய்மையான எளிய மனிதர். அரசியல்ல நிலவும் சூழ்ச்சிகளை, சூட்சமங்களை அவர் கையாளுறது ரொம்ப கஷ்டம். மேலும் இன்னொரு முக்கியமான ஒரு காரணம் நேரமும் சூழலும். உதாரணத்துக்கு ஆந்திராவில் என்னோட அனுபவத்தை சொல்றேன் கேளுங்க. People used to think that அப்போ காங்கிரஸ் எதிர்ப்புல நானும் என்னோட கட்சி சகா ஜெயபால் ரெட்டியும் தான் முன்னிலையில இருந்தோம்.
காங்கிரஸுக்கு மாற்றா அப்போது பிஜேபி பொதுவா பார்க்கப்பட்டாலும் அடுத்த ஆட்சிக்கு பிஜேபி வருமா வராதாங்கிற கேள்வி இருந்துச்சு. இதுக்கு நடுவுல திடீர்னு NT ராமாராவ் விஸ்வரூபம் எடுத்து அந்த இடத்தை தட்டி பறிச்சிட்டாரு. மக்கள் அவர் எளிமையா கவர்ந்து காங்கிரஸ எளிதில் வீழ்த்திட்டார். திரையில் அவரை பார்த்த மக்கள் அவரை நிஜ ராமராவும் கிருஷ்ணராவும் பார்த்தாங்க. எம்ஜிஆரை போல ஏழைகளோட தலைவரா அவரை ஏத்துக்கிட்டாங்க. இது போல குணாதிசயங்கள் ரஜினி கிட்ட இருந்தாலும் வயசும் உடல்நிலையும் அவருக்கு சாதகமா இல்லை. அவரோட உடல்நிலையை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அரசியலுக்காக ஹெல்த் ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு ஆலோசனை சொன்னேன். இன்னொன்னு, அரசியல்ல வெற்றிடம் இருக்கணும். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. திமுகவும் அதிமுகவும் 2 வலிமையான சக்திகள். இன்னொரு சக்தி பரிமளிக்க அப்போ இடம் இல்லை. I don't think then third party can win election. ஜெயலலிதா கருணாநிதி மறைந்த சூழல்ல ஒரு ஓப்பனிங், ஒரு ஸ்பேஸ் உருவாகிடலையா? ஓப்பனிங் இருந்தது, ஆனா ஜெயிக்க முடியுங்கிற அளவுக்கு இருக்கணும்ல. Time, as I told you, age. சோ உங்க அட்வைஸை தான் கேட்டார் அவர். ஆமா, இன்னொரு கூட்டத்துல வெங்கையா நாயுடு துணை குடியரசுத் தலைவர் ஆனதுல எனக்கு வருத்தம். அவர் அரசியல்ல தொடர்ந்து இருக்க வேண்டும்னு பேசினாரு. Chennai, yes, I remember. During your book release, I guess. Academy function. That's right. And there is another young. அது போலவே இன்னொரு இளம் நட்சத்திரம் விஜய் அரசியலுக்கு வர்றார். அவரால தாக்கம் ஏற்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? You might have noted. Do you think he has a scope for causing any impact in Tamil Nadu There will politics? be some impact as I put the read and கண்டிப்பா கணிசமான தாக்கம் இருக்கும். தமிழ்நாட்டில் விசாரிக்கும் போது தாக்கம் இருக்கும்னு தான் தெரியுது. ஆட்சியில திமுக இருக்குது. செல்வி ஜெயலலிதா இல்லைன்னாலும் அதிமுகவிடம் தொண்டர்கள் பலம் இருக்கு. of course madam is not there, but still ADMK has got cadre and also பெண்கள் மற்றும் இதர பிரிவினர்களிடமும் ஓரளவுக்கு ஆதரவு இருக்கு. விஜய் ஒரு இளைஞர், பெரிய சினிமா பிரபலம் வேற. அவரால் தாக்கம் ஏற்படுத்த முடியும். able to make some impact, but the impact will be to that extent. ஒரு தேர்தலில் வெற்றி பெறும் அளவுக்கு இருக்குமா அல்லது கணிசமான அளவு வாக்கு சதவீதம் பெறும் அளவுக்கு இருக்குமாங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். That has to be. அரசியல்ல உயரங்கள் அடையக்கூடிய குணாதிசயங்கள் அவர்கிட்ட இருக்கிறதா பாக்குறீங்களா? கண்டிப்பா. But the ரஜினிகாந்த் கிட்ட இல்லாத குணங்களா? had You can't make a comparison. Rajini is there in everybody's heart. இருவரையும் ஒப்பிட முடியாது. ரஜினி எல்லாருடைய மனங்களையும் வென்ற சூப்பர் ஸ்டார். விஜய் இளைஞர்கள் மற்றும் பெண்கள் ஆதரவை பெற்றிருக்கிறார். Vijay, but Rajinikanth, not only a superstar, but what will be your advice? விஜய்க்கு உங்க அட்வைஸ் என்ன? Tamil Nadu politics I very will well. not. நான் கேட்காம யாருக்கும் அட்வைஸ் கொடுக்கறது இல்ல. That's a good policy. உங்க நீண்டகால நண்பர் திரு சந்திரபாபு நாயுடு பற்றி. Chandrababu Naidu is a very senior in politics. சந்திரபாபு நாயுடு அரசியல்ல நிர்வாகத்துல நீண்ட அனுபவம் கொண்ட மூத்த தலைவர். பெரிய மக்கள் ஆதரவோட ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு. மக்கள் அபிலாஷைகளை அவர் பூர்த்தி செய்யணும். அவருக்கு இருக்கக்கூடிய மாபெரும் சவால், இப்ப நிதிநிலை ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. வாங்கிய கடனை அடைக்கிறக்கே புதிதா கடன் வாங்க வேண்டிய நிலையில தான் தற்போது ஆந்திரா இருக்கு. இந்த சூழல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியில அவர் சேர்ந்திருப்பது ஒரு சாதுரியமான முடிவு. மத்திய அரசு ஆந்திர அரசுக்கு தேவையான உதவிகளை வழங்கணும்னு நான் நம்புறேன். இருவரும் இணைந்து பணியாற்றணும். Needed support to the state and both of them worked together. நிதிஷும் சந்திரபாபு நாயுடுவும் 2029 வரைக்கும் மத்திய அரசுக்கு ஆதரவு தொடருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. அவங்க கூட பணியாற்றிய கடந்த கால அனுபவங்களுடைய அடிப்படையில் நான் சொல்றேன், அவங்க எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டாங்க. சூழலும் எப்படி அமைஞ்சிருக்குன்னா, இவங்களுக்கும் டெல்லி ஆதரவு அவசியம், டெல்லிக்கும் இவங்க ஆதரவு அவசியம். Dependent on each other. எடப்பாடி பழனிசாமி பற்றி. About him and to him. No, he is அதிமுகவின் தலைவரா எல்லா தரப்பையும் அவர் அரவணைத்து செல்லணும். ஓபிஎஸ்யுமா? PS. or according to me, the ADMK should stay. என்னை பொறுத்தவரை அதிமுக ஒற்றுமையா இருக்கணும். உட்கட்சியில் அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைங்கிறதுக்குள்ள நான் போக விரும்பல. நான் இப்போது அரசியலையும் இல்லை. Different party, I would have noticed what is exactly happening and all. Yeah, you What have is a the- strong acumen. What is the reality and all. அவங்க ஒற்றுமையா இருக்கணும், ஒன்னா பணியாற்றணும். அப்போதான் ஆளும் திமுகவை வலிமையா எதிர்கொள்ள முடியும். To the ruling party. There is one observation. அதிமுக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏல இடம்பெற்றிருந்தா என்டிஏ வலுவா இருந்திருக்கும். என்டிஏ தேசிய அளவில் சந்தித்த பின்னடைவை தவிர்த்திருக்கலாம், அதிமுகவும் தோல்வியை தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. இதுக்கு மாற்று கருத்தும் இருக்கு. உங்க பார்வை என்ன? BJP might have made a better ally in 2024. No, they were earlier together. இந்த முறை கூட்டணி வச்சிருந்தா நல்ல பலன் கிடைச்சிருக்கும். So that's my view. I don't know what are the internal dynamics and what and how the disease
viewing them. doing the way, ஏற்கனவே கூட்டணியில் இருந்தவங்க தானே ரெண்டு பேரும். அதுதான் என்னோட கருத்து. keeping the Delhi informed of their intentions, their actions and all. It is for both of them. அதிமுக பாஜக இயற்கையான கூட்டாளிகளா? கண்டிப்பா ரெண்டு கட்சிகளுக்குள்ளும் பொதுவான நோக்கங்கள் அம்சங்கள்லாம் இருக்கு. இருவரும் திமுக எதிர்ப்பு சக்திங்கிற ஒரே இடத்துக்கு போட்டி போடுறாங்களே. அது இயல்பு தானே. ஆரோக்கியமான போட்டி ஜனநாயகத்துல ரொம்ப அவசியம். இருவரும் இணைஞ்சா அது வலிமையான கூட்டணியா இருக்குமா? கூட்டணி சேர்ந்தா இயற்கையாவே பலம் கூடும் தானே. நீங்க தமிழ்நாட்டை நன்கு அறிந்தவர். தமிழ்நாட்டில் பாஜக பெரிய அளவுல வளர முடியாததுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இதுக்கு பல வரலாற்று காரணங்கள் இருக்கு. திமுக அதிமுக ஆழமா வேரூன்றி இருக்கு. அதிமுக எம்ஜிஆர் ஜெயலலிதாங்கிற வசீகரமான தலைவர்களை கொண்டு தனது கொள்கை அடிப்படைகளை விட்டு கொடுக்காம ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச் எடுத்தவங்க. They try to, what do you call it, as a balanced approach and all. ரெண்டு கட்சிகளும் தமிழ்நாட்டில் ஆழமா வேரூன்றி இருக்காங்க. இந்த ரெண்டு சக்திகளையும் ஒப்பிட்டு பார்த்தா பிஜேபி தமிழக அரசியல்ல ஒரு புதிய சக்தி தான். ஏற்கனவே வேரூன்றி உள்ள கொள்கைகளை எதிர்கொள்ள தன்னுடைய கொள்கைகளை ஆழமா நிலைபெறச் செய்ய தமிழகத்துல பிஜேபி இன்னும் கடுமையா உழைக்கணும். மக்களிடம் நேரடியா போகணும். தொண்டர்களுடைய பலத்தை கூட்டணும். நீங்க கட்சி அரசியலை விட்டு போன அப்புறம் அரசியலுக்கு வந்திருக்கிறவர் திரு அண்ணாமலை. தமிழ்நாடு பாஜக தலைவரா அவருடைய செயல்பாட்டை எப்படி மதிப்பிடுறீங்க? அவர் நல்ல நோக்கம் கொண்ட திறமையான மனிதர். அவரால் தமிழ்நாட்டில் பிஜேபியை வளர்த்தெடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அதை பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். அவர் தூய்மையான நல்ல மனிதர். I know his background from the police service and all. திருமதி சோனியா காந்தி பற்றி? Now Sonia ji is அரசியல்ல இருந்து சோனியா காந்தி மெல்ல விலகி கொண்டிருக்கிறாங்க. ஆனா காங்கிரஸை ஒற்றுமைப்படுத்துபவர் அவர்தான். That is our contribution to the Congress party. காந்தி குடும்பம் தான் காங்கிரஸை ஒற்றுமைப்படுத்துற புள்ளி. உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ காங்கிரஸை ஒன்றுபடுத்தும் சக்தி அந்த குடும்பம் தான். This family is able to keep the Congress together. அவங்க தான் அந்த கட்சியை ஒன்றிணைக்கக்கூடிய சக்தின்னு கருதுறீங்க? குடும்ப அரசியல் மீது எனக்கு விமர்சனங்கள் இருந்தாலும் கூட அந்த கட்சியை இணைக்கும் சக்தி அவங்க தான். ராகுல் பிரியங்கா இவங்கள யார் சிறந்த ஆளுமைன்னு நினைக்கிறீங்க? இதுல கருத்து சொல்ல விரும்பல. காங்கிரஸ் கட்சிக்கு உங்க செய்தி என்ன? Very constructive. ஆரோக்கியமா செயல்படுங்க. நல்ல மாற்று தீர்வுகளை முன்மொழியுங்க. இன்னும் கண்ணியமான முறையில் அரசியல் செய்யுங்க. மாற்று கட்சிகளை எதிரிகளா பார்க்காதீங்க. எல்லா கட்சிகளுக்கும் எனது அட்வைஸ் இதுதான். மாற்று கட்சியா காங்கிரஸ் மட்டும் இருக்கக்கூடிய காலம் இல்லை இது. This is my advice. Gone are the days of one party, Congress party coming out as an alternative and all. கூட்டணி அரசியல் காலம் இது. முன்பிருந்தது போல வலிமையான தலைவர்களும் அந்த கட்சியில இப்போது இல்லை. There Jawaharlal Nehru or even subsequently Indiraji and all. Even Indiraji has to depend on other parties also. So அதனால கூட்டணி கட்சிகளை அவங்க கண்டிப்பா அரவணைச்சு தான் போகணும். To stitch an alliance and take them together. இன்னொரு கன்சர்ன் பாராளுமன்ற மறுவரையறையினால, அதாவது டீலிமிட்டேஷன்னால மக்கள் தொகையை குறைச்சிருக்கக்கூடிய தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் குறைந்து மக்கள் தொகையை கூட்டி இருக்கக்கூடிய வட மாநிலங்களுக்கு கூடுதல் சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கு. One argument, there is certain amount of force in that argument. இந்த வாதத்துல நியாயம் இல்லாம இல்ல. மறுவரையறை செய்யும் போது மத்திய அரசு எதையும் கருத்துல கொண்டு நல்ல தீர்வு காணணும். I am of the strong opinion. It is a question of happiness in life, not the question of numbers. That's my view. நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடிய இந்த நேரத்தில் எங்க நேயர்களுக்கு உங்களுடைய செய்தி என்ன? To our viewers in Tamil Nadu and across the world. Be objective. Don't be carried away by emotions. நியாயத்தின் பக்கத்துல நில்லுங்க. உணர்ச்சி வசப்படாம முடிவெடுங்க. நல்ல கட்சிகளை ஊக்குவீங்க. தேசிய நலனுக்காக நிற்பவர்களை ஊக்குவீங்க. ஊடகங்களும் உண்மையின் பக்கம் நிற்கணும். The nation first policy in their heart. Such people should be encouraged. This is my advice. And media should always be not nearer to sensation. It should be nearer to truth.
Advice well taken. Continue to guide the nation with statesmanship and wisdom. Thank you very much and happy Thank you Pongal very again. much. Thank you. All the best to you and Thank you, to sir. the Thank viewers. you.